ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிஓடி அண்ட் தைராய்டு இருந்துமே ப்ரெக்னென்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது எல்லாமே இருந்துமே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம். நம்மளுடைய ஹெல்த்தோட க்ரோத் பொறுத்து தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதோ ஆகாததோ. நிறைய பேர் வந்து இப்போலாம் ரீசெண்டாக கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் பேபி இல்லைன்னு. ஆனால் மோஸ்ட்லி நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்காண்டியுமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீ என்னென்னு சர்ச்சுக்கு போகிறேன்னா அன்னன்னைக்குலாம் நான் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு குழந்தைய கொடு கடவுளே, அப்படி தான் நான் வேண்டிக்கிறது. எனக்குமே நிறைய பேர் நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கேட்குறது, எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து நம்மளுடைய நல்லதுக்காண்டி தான் நம்ம போகிறோம். ஆனால் கடவுள் வந்து டாக்டர்ஸ் மூலிமா தான் நம்மளுக்கு ஒரு பேபியை கொடுப்பாங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடியே எழுதி வச்சுருப்பாங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு முடிவு பண்ணுற மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு எப்போ குழந்தை கொடுக்கணும், எப்பப்போ என்னென்ன பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நானுமே இப்படி தான். எனக்கு 3 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. ஆனால் எனக்குமே இன்னும் 3ஆவது வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்குது. 2 இயர்ஸாக வந்து நானுமே கன்சீவ் ஆகலை. நாங்களும் ஒவ்வொரு மாதமும் அது எவ்வளோ அனுபவித்தேன் அப்படின்றது வந்து அதோட வலி எனக்குமே தெரியும். எனக்குலாம் வந்து 16 நாள் தான் ஆயிருந்தது மேரேஜ் ஆகி. அப்போவே கேட்டவங்க, அவங்க மருமகனை கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பதிலடி கொடுக்கணும்னா நம்ம வந்து கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, குழந்தைலன்னு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, கடவுள் அவங்கள பார்த்துப்பாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிசிஓடி தைராய்டு இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் என்னென்ன பண்ணேன், நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மாதம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதை விட்டுடக்கூடாது. ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பிசிஓடிக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிசிஓடிக்கு என்ன பண்ணேன்னா, ஈவினிங் டைமில் வந்து 8 போட்டு நடந்தேன். பிசிஓடினா என்ன பண்ணுறதுன்னா, கர்ப்பப்பை நம்மளோட யூட்ரஸில் வந்து நம்ம முகத்தில் வருதுல பிம்பிள்ஸ், சின்ன சின்ன பிம்பிள்ஸ், அது மாதிரி வந்து ஒரு நீர் கொப்பளம் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய பேபி வந்து தங்காத அளவுக்கு அது வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுமே மாதம். இதனால் நிறைய பேர் ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகலாம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அமௌண்ட் அதிகமானாலுமே ஓரளவுக்கு 1 மாதம் 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட்லாம் சாப்பிட்டாலே அது சரியாகிடும். ஒருத்தருக்கு வந்து சரியாகாது, ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்குள்ளே என் கூட வந்து 10 பேருக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதில் ஒரு 7 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்களுக்குலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணலை. எங்களுக்கு வந்து டேப்லெட் மூலியமாகவே நீர்க்கட்டியை வந்து சரி பண்ணிட்டாங்க. நான் ஈவினிங் டைமில் வந்து 8 போட்டு நடப்பேன். அடுத்து வந்து பெல்விக் எக்ஸசைஸ் இருக்குதுல்ல, உட்காந்து எழுந்திருக்கிறது, அதை செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செஞ்சேன். இது 3மே எப்போன்னா, எனக்கு பீரியட்ஸ் ஆகி அந்த 12 டேஸ் இருக்குது இல்லை, அது வரைக்கும் தான் நான் செய்வேன். 12 டேஸ் மேலே வந்து நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆனதால அதுக்கப்புறம் நான் வந்து செய்ய மாட்டேன். எந்த எக்ஸசைஸுமே வெயிட்டு தூக்க மாட்டேன், குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எதாக இருந்தாலுமே உட்காந்துட்டே தான் செய்வேன். அதே மாதிரி ஏந்திரிக்கக்குள்ளே வேகமாக ஏந்திரிக்க மாட்டேன். பொறுமையாக உட்காந்து அதுக்கப்புறமேட்டு தான் ஏந்திரிப்பேன். ஒரு குடத்தை கூட இப்படி இருக்கிறத வந்து நவுத்தி வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தேனே. அடுத்து வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்னா, கீரை வகைகள் வந்து நிறைய சாப்பிட்டேன். கீரை வகைகள்னு சொல்லவே தேவையில்ல. என்னென்ன கீரை கிடைக்குதோ எல்லா கீரையுமே நான் சாப்பிட்டேனே. கீரை வகைகள் அதிகமாக சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதே தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் அவாய்ட் பண்ணுறது வந்து நிறையாவே அவாய்ட் பண்ணேன். என்னென்ன அவாய்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் 1 டம்ளராவது நான் குடித்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்குமே அந்த நாள். ஆனால் அந்த 1 டம்ளருக்கே நான் வந்து கொஞ்சமாக சரி இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வருஷம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பால் வேணால் குடிச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து பாலுமே அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது தான் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பால் குடிச்சிக்கலாம். பேபி வந்து ஃபார்ம் ஆகி ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் வேணால் பால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு பாடி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். அவங்களாம் வந்து பால் குடிச்சா ஒன்றும் ஆகாது. அடுத்து வந்து நான் இந்த கேஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுல்ல, இந்த 7 அப்பு, மெரண்டா, சோடா, இது எல்லாமே எனக்கு
கம்பல்சரி அவாய்ட் பண்ண வச்சுட்டாங்க என்ன. எனக்கு அப்படியே அழுவாத்திரமா ஒரு எனக்குலாம் 7 அப்படியே பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு 7 வேணாம் அப்படின்ற அளவுக்கு என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு நைட்டு ஒரு 2 லிட்டர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா நான் காலை விடிய விடிய குடிச்சு முடிச்சிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு 7 ரொம்ப பிடிக்கும். 7 அவ்வளோ உயிர் எனக்கு. ஆனால் 7 நான் ஒதுக்கிட்டேன். கேஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணிக்கூடாது. அதை வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் டெய்லி வந்து ஒரு எக் எடுத்துப்பேன். எக் எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் ஆகும் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து எக் எடுத்து தான் ஆகணும். எக் வந்து அந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. எல்லோ எடுக்கலனாலும் ஒயிட் வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்ச நாள் எடுத்தேன். அதுக்கு மேலே வந்து நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 6 குளுக்கோஸ் ஏற்றி விட்டாங்க. அந்த 6 குளுக்கோஸ்லையுமே எனக்கு 48ல் இருந்தேன் நான் 58க்கு ஆகிவிட்டேன். அந்த அளவுக்கு 10 கிலோ நான் வந்து வெயிட் ஏறி போயிட்டதுனால எனக்கு வந்து நான் வந்து அதிகமாக எடுத்துக்கல. இன்னும் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. முடி வந்து ரொம்ப ரொம்ப நான் அதிகமாக டேப்லெட் எடுக்கவும் என் பாடி ஹீட்டுக்கும் டேப்லெட்டுக்குமே முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம வந்து பல இழந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது எல்லாமே தான் நான் பிசிஓடிக்கு வந்து ட்ரை பண்ணினேன். அடுத்து ஆனால் உண்மையே சொல்ல போனோம்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நம்ம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கணும். இல்லையா எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து யோகா பண்ணுங்க. யோகா வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோகா வந்து பண்ணுங்க. ஆனால் யூடியூப்பில் வந்து என்னென்ன யோகா சொல்கிறாங்க அதை பார்த்து பண்ணுங்க. நானுமே அதில் கமெண்ட்லாம் போய் படிச்சிருக்கேன். நிறைய பேர் 3 மந்த்ஸ் வரைக்கும் 4 மந்த்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நானுமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆலியா விதையா அது வந்து வெள்ளத்தில் ஏதோ உருண்டை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட வந்து நாட்டுக்கோழி முட்டை அதில் வந்து அதை நான் ட்ரை பண்ணலை. நீங்கள் வந்து நிறைய இப்போலாம் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அது வந்து நிறைய சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து தைராய்டு வந்து இருந்தது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனோடனே தைராய்டு மாத்திரை வந்து நிறுத்தக்கூடாதான். நான் வந்து தைராய்டு மாத்திரை வந்து நான் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேனே. ஆனால் அது வந்து பீரியட்ஸ் ஆகணும்னே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தைராய்டு மாத்திரை சாப்பிட்றது வந்து நீ நிறுத்தி இருந்திருக்கணும். அது வந்து சூடு உடம்பு, அதை சாப்பிட்டதால தான் உனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் தைராய்டை வந்து நிறுத்திட்டேன். மாத்திரையை நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னை பயங்கரமாக திட்டாங்க. உனக்கு அவங்க டாக்டரா இல்லை நான் டாக்டரா? உன்னை யார் தைராய்டு மாத்திரை வந்து நிறுத்த சொன்னது? நம்மளுடைய ப்ரெக்னன்சிக்கும் தைராய்டுக்குமே ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு தான். தைராய்டு வந்து அதிகமாக இருந்தால் நம்மளால வந்து கன்சீவ் ஆகவே முடியாதாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டாங்க டாக்டர். அதுக்கப்புறமேட்டு நான் தைராய்டு மாத்திரை நிறுத்தவே இல்லை. தைராய்டுக்கு வந்து என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைகோஸு, இன்னொன்று வந்து இருக்குது. இது 3மே அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. லைட்டாக கூட அதை தொடவே கூடாது. காலிஃப்ளவர்லாம் சொல்லவே தேவையில்ல. முட்டைகோஸ்லாம் ரொம்ப அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அடுத்து வந்து சிக்கனை வந்து சுத்தமாகவே கொடுக்கல. சிக்கன் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்குமே நான் எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிட மாட்டேன். சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேனே. ஆனால் எனக்கு சிக்கனே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ பீஃபு இது மாதிரி மட்டனு இது மாதிரி சாப்பிடுவேன். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுவேன். சிக்கன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. பிசிஓடியாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலுமே சரி, நேச்சுரலாக நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகலாம். ஆகாத இது பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ரேருன்றவங்க வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி போய் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸுக்கு வந்து ரிசல்ட் எதுவும் கிடைக்கலன்னா வேறு ஹாஸ்பிட்டலில் மாறி பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தைரியமாக. எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் மறுபடியும் போகிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய க்ரோத்தை கவனிக்காமல் அவங்க வந்து அமௌண்ட்டு தான் எதிர்பார்க்குறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில். நாங்கள் வந்து அதை வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு தேவை இருக்கிறதால நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே தான் இருந்தேன் கடைசி வரைக்குமே. ப்ரேயர் தான். எல்லாருக்குமே கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லாருக்குமே நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். மனசை வந்து தளர விடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.